ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஸ்கட் கேக். பிஸ்கட் வச்சு கேக் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உமன்ஸ் நெஸ்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பிஸ்கட் கேக் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஓரியோ பிஸ்கட் பாக்கெட் 2 பெரிய பாக்கெட் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 20 பிஸ்கட் இருக்கும். நான் எல்லாத்தையுமே மிக்சியில் இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். வச்ச எல்லா பிஸ்கட்டையும் க்ரீமோட மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு க்ரீம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 4லேருந்து 5 ஸ்பூன் நீங்கள் பவுட்ரு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. பவுட்ரு சுகர்னால் மிக்சியில் நம்ம எடுத்த சுகரை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் க்ரீம் சேர்த்துருக்கிறனால 4லேருந்து 5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சப்போஸ் நீங்கள் க்ரீம் சேர்க்கலைன்னா 8லேருந்து 10 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு தடவை. இப்போ நம்ம பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 400 கிராம் பிஸ்கட்டுக்கு 200 கிராம் பால் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 200 கிராம் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சப்போஸ் ஜாஸ்தி இருந்ததுனாலும் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். நான் இன்றைக்கி காய்ச்சி ஆறின பால் தான் சேர்த்துருக்குறேன். இல்லை காய்ச்சாத பால்னாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் சூடாக மட்டும் சேர்த்துக்காதீங்க. எல்லாம் நல்லா சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். கேக் பேட்டர் மாதிரியே இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்து 3லேருந்து 4 ஸ்பூன் நெய் விட்டு எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கேக் ஒட்டாமல் வர்றதுக்காக இந்த நெய் நம்ம அப்ளை பண்ணுறோம். பட்டர் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. கேக் பேன் இல்லைனாலும் பரவாயில்ல, வேறு ஏதாவது குட்டி டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர் இதில் சேர்த்துக்கலாம். எல்லா பேட்டரியும் பேனில் சேர்த்துட்டு 2 தடவை இந்த மாதிரி தட்டி விடுங்க. குட்டி குட்டியாக இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இன்றைக்கி நான் 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 35 மினிட்ஸ் அவனில் வச்சு எடுக்க போகிறேன். சப்போஸ் அவன் இல்லைன்னா நான் அன்றைக்கி கடாய் பீஸா செஞ்சு காமிச்சேன், அதே மாதிரி கடாயில் உப்பு போட்டு இந்த பேனை உள்ளே வச்சு 35 மினிட்ஸ் எடுத்துருங்க. 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கேக் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நைஃபை வச்சு ஓரத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. நீங்கள் கடாயில் கேக் வச்சுருந்தீங்கனாலும் இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். 35 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணாமல் க்ளோஸ்லேயே வச்சுருங்க, ஏர் டைட்டாக. நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆயிரும். கேக்கை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப சூப்பராக வீட்லேயே ஈஸியாக சாக்லேட் கேக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாருக்குமே இந்த கேக் ரொம்ப பிடிக்கும். இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.